உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். பசி நேரத்தில் சரியாக உணவு கொடுக்கறதுங்கிறது எவ்வளோ பெரிய அறம் அப்படிங்கிறத வள்ளல் பெருமான் நிறைய சொல்லியிருக்காரு. ஜீவகாருண்யம் அப்படிங்கிற பகுதியில் இன்றைக்கும் திரும்ப 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 அவர் அதையே எம்பசைஸ் பண்ணுறாருங்க. அந்த மாதிரி பசிக்கின்ற வயிற்றுக்கு உணவு கொடுத்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வள்ளல் பிரானோட வார்த்தைகள்லேயே உரைநடையில் கேட்கலாம். அதை படித்தப்புறம் நீங்கள் சில கேள்விகள் கேட்பீங்க. அந்த கேள்விகள் என்னங்கிறதையும் அதுக்கான பதில் என்னங்கிறதையும் அப்புறமா தேடலாம். முதல்ல வள்ளல் பிரானோட உரைநடை ஜீவகாருண்யம் பற்றி. பசித்தவர்களுக்கு பசியாற்றுவிப்பதே விரதமாக கொண்ட ஜீவகாருண்யமுள்ள சமுசாரிகளுக்கு கோடையில் வெயிலும் வருத்தாது, மண்ணும் சூடு செய்யாது. பெருமழை, பெருங்காற்று, பெரும்பனி, பேரிடி, பெருநெருப்பு முதலிய உற்பாதங்களும் துன்பம் செய்விக்க மாட்டா. விடூசிகை, விஷக்காற்று, விஷசுரம் முதலிய அசாத்திய பிணிகளும் உண்டாகா. ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படிங்கிற பகுதியில் இதை கொடுக்குறாரு. முதல்ல நம்ம இதை பார்த்த உடனே இப்படியெல்லாம் எப்படிங்க நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு தோணலாம். ஆனால் இது நிஜமாக மனசளவில் நடக்கின்ற விஷயங்கள், மனசளவில் நடக்கின்ற மாயங்கள், மனசளவில் நடக்கின்ற மாற்றங்கள் அப்படிங்கிறத இதை செய்து பார்த்தவர்களுக்கு நன்றாக தெரியும். அதுதான் மிக முக்கியம். இந்த அறங்களுக்கு மனசு பழகிடுச்சின்னு வைங்களேன், அதை செய்யாமல் இருக்க முடியாது. அதனால தான் அந்த கடையேழு வள்ளல்கள் நம்ம சொல்லிட்டு அவங்க வள்ளல் தன்மை மிக்கவர்கள்னு சொல்லுவோம்ல. ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது மற்றவங்களுக்கு ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வைங்க, ஐயோ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு பரிதவிச்சு போய் எதையாவது எடுத்து கொடுப்பார்கள்ங்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களைத்தான் வள்ளல் பிரான் இதில் சொல்கிறார். ஒரு சிலர் அதாவது அறுத்த கைக்கு சுண்ணாம்பு கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. கையை அறுத்துக்கிட்டு ஒருத்தர் துடிச்சிட்டு இருப்பார், பார்த்து வேடிக்கை பார்க்குற மனநிலை சிலருக்கு இருக்கும். ஆனால் பட்டுன்னு போய் உடனடியாக உதவி செய்து துணியை கட்டி அதுக்கு மருந்து போட்டு இப்படியாக உதவி செய்பவர்கள் இருக்காங்க. அதனால் பசின்னு வந்தாச்சுன்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஏதாவது ஒரு உணவையாவது கொடுத்து விட வேண்டும் அப்படிங்கிற பரிதவிப்பு இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பற்றி தான் வள்ளல் பிரான் இந்த கட்டுரையில் சொல்கிறாரு. ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படிங்கிற பத்தியில் இருக்குது, திரும்ப பார்க்கலாம். அப்போ நமக்கான விளக்கம் வள்ளல் பிரானுடைய வார்த்தைகள்லேருந்தே கிடைக்கும். பசித்தவர்களுக்கு பசியாற்றுவிப்பதே விரதமாக கொண்ட ஜீவகாருண்யமுள்ள சமுசாரிகளுக்கு கோடையில் வெயிலும் வருத்தாது, மண்ணும் சூடு செய்யாது. ஜீவகாருண்யமுள்ள சமுசாரிகள் அப்படிங்கிறாரு. அதான் இல்லறத்தில் ஈடுபட்டவர்கள்னு மட்டுமே நாம் எடுத்துக்கணும்னு இல்லை. சம்சாரிகள்னால் இந்த பூமியில் வாழ்கின்ற எல்லாரும் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம். ஆனால் இல்லறத்தில் ஈடுபட்டவர்களுக்கு கூடுதலாக இந்த பதைபதைப்பு இருக்குது. ஏன்னா தன்னோட குடும்பம், தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தை குட்டிகள், குழந்தைக்கு பசிக்குது ஒன்றுமே செய்து கொடுக்கல அப்படின்ன ஒன்று அந்த தாயோட மனசும் தந்தையோட மனசும் எப்படி பரிதவிக்கும். ஐயோ குழந்தைக்கு பசிக்குது, உடனே ஏதாவது செய்து கொடுக்கணும் அப்படின்னு அந்த பரிதவிப்பு இருக்குல்ல, அதே பரிதவிப்பு தான் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்கிறார். அப்படி கொடுத்தவங்களுக்கு என்ன நடக்கும்னா, இந்த கோடை காலத்தில் வெப்பத்தை உணர மாட்டார்கள், மண்ணும் சூடு செய்யாது அப்படிங்கிறார். ஏன்னா மனசு குளிர்ந்து போயிடுங்க. அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, என் குழந்தைக்கு சாப்பிட வச்சாச்சு அப்படின்னு சொல்லாத தாய்மார்கள் யாராவது இருப்பாங்களா? கேட்டு பாருங்க, நிச்சயமாக கிடையாது. அது மாதிரி உழைக்கின்ற அந்த ஆண்மகன், என்னோடய குடும்பத்துக்காக நான் உழைக்கிறேன், அவங்க பசியாரணுங்க, அவங்க சாப்பிட்டா எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நிம்மதிக்கு பெயர் தான் வள்ளல் பிரான் இப்படி சொல்கிறார். அவங்களுக்கு கோடையில் வெப்பமும் தாக்காது, மண்ணும் சூடு செய்யாது. அப்படின்னா வெளியில் கோடை வெப்பமாக இருந்தாலும் சரி, அல்லது மண் கொதிக்கின்ற சூட்டோடு இருந்தாலும் சரி, தன்னுடைய உறவினர்களுக்கு, அன்பர்களுக்கு, நண்பர்களுக்கு, குடும்பத்தாருக்கு, குழந்தை குட்டிக்கு, அல்லது தன்னிடம் பசி என்று தேடி வருகின்றவர்களுக்கு அவர்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தாச்சுன்னா மனசு குளிர்ந்து போயிடுங்கிறத செய்து பார்த்துட்டு நீங்களும் உணருங்க. அது வரைக்கும் இப்படியெல்லாம் நடக்குமாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. செய்து பாருங்கள். முதல்ல ஒருத்தருக்கு பசியாற்றுவீங்க, அடுத்த நாள் மனசு தானாக தேடும், இன்னொருத்தர் யாருக்காவது கொடுக்கலாம் போல இருக்கே, கொடுக்கலாமா அப்படின்னு மனசு கேட்டு கொடுக்க வைக்கும். அப்புறம் அதை வழக்கமாக வைத்து கொள்ளும். அப்படிப்பட்டது தான் மனித மனம் என்பதை வள்ளல் பிரான் சொல்கிறார்.
சரி, கோடை வெப்பமும் தாக்காது, மண்ணும் சூடு செய்யாது, அது மட்டும்தானா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? அடுத்த பட்டியலை கொடுக்குறாரு பாருங்க. பெருமழை, பெருங்காற்று, பெரும்பனி, பேரிடி, பெருநெருப்பு முதலிய உற்பாதங்களும் துன்பம் செய்விக்க மாட்டா. இந்த மாதிரி ஐம்பூதங்களில் வருகின்ற அந்த நிலையில் அந்த இயற்கை பேரிடர் இதெல்லாம் கூட கஷ்டப்படுத்தாது அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம நிறைய செய்திகள் பார்க்குறோம்ல, அந்த மேக வெடிப்பு, க்ளவுட் பர்ஸ்ட்னு சொல்லிட்டு அப்படியே மலை புரண்டு வந்து அங்கே நிலச்சரிவு ஏற்பட்டு குடும்பங்கள் வீடுகள் எல்லாம் இழந்து பரிதவித்து கொண்டு நிற்கிறார்கள். அவங்களுக்கு முதல்ல நம்ம என்ன கொடுக்குறோம்? சாப்பிட உணவு தானே கொடுக்குறோம். அப்படின்னா உயிர் காக்கின்ற மருந்தாக மருந்து மாத்திரைகளை கொடுப்பதை விட முதல்ல உணவை கொடு அப்படிங்கிறது தான். அந்த கொடுக்கின்றவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இந்த மாதிரி இயற்கை பேரிடர் வந்துடுச்சுப்பா நான் பயப்பட்டுட்டு வீட்டிலே உட்காந்துருக்கேன்னு இருக்கிறது இல்லை, ஓடி போய் உதவி செய்கிறாங்கல்ல. அப்போது அந்த இயற்கை பேரிடருக்கு இவர்கள் அஞ்சுவதில்லை. அந்த வயிற்றின் பசியை போக்குவதை மட்டும்தான் தங்களுடைய நினைவில் வைத்திருக்கிறார்கள், தங்களுடைய அறமாக வைத்திருக்கிறார்கள். எந்த இயற்கை பேரிடர் என்றாலும் அதற்கு அஞ்சாத ஒரு அச்சமில்லாத நிலையை இந்த ஜீவகாருண்யம் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறாரு. சரி, வெளிப்புற விஷயங்கள் இதெல்லாம், உள்ளுக்குள்ள என்ன நடக்குன்ற பட்டியலையும் கொடுக்கிறார் வள்ளல் பிரான். விடூசிகை, விஷக்காற்று, விஷசுரம் முதலிய அசாத்திய பிணிகளும் உண்டாக. விடூசிகைன்னு ஒரு புதிய வார்த்தையை கொடுக்குறாங்க. அது என்னது விடூசிகை? இது என்ன புது நோயா, புது விஷயமா, புது அனுபவமா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் தமிழில் இல்லாத வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் விடூசிகை. அதுக்கு ஆங்கிலத்தை சொன்னால் ஓ இதானா அப்படின்னு உங்களுக்கு தோணும். என்ன தெரியுமா? விடூசிகைனா வெரிகோஸ் வெயின்ஸ்னு இப்போ நம்ம சொல்கிறோம் தெரியுமா? நின்றுக்கிட்டே வேலை பண்ணுறவங்களுக்கு கால் நரம்பு புடைத்து கொள்ளும். அது மாதிரி நம்ம காலையில் எழுந்திருக்கிறோன்னா திடீர்னு கால் இழுத்துக்கும். அப்புறம் அந்த நரம்பை நீவி விட்டு சரியாக்கினால், இயல்பாக்கினால் அதுக்கப்புறம் அந்த நரம்பு சரியாகும், இயல்பான நிலைக்கு போகும். அப்போ வலி இல்லாமல் போகும்ல. அந்த மாதிரி அப்படி சுண்டி இழுக்கின்ற அந்த வலி விடூசிகை என்பது வெரிகோஸ் வெயின்ஸ். அது கொடுக்கின்ற சுண்டி இழுக்கின்ற அந்த வலி, விஷஜுரம் இதெல்லாம் கூட இல்லாமல் போகும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுக்கறது ஒன்று, ஆனால் அவங்க மனசார சொல்லுவாங்க எனக்கு யாருக்காவது சாப்பாடு கொடுக்கணுங்க, அப்புறம் தான் மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு. அந்த நிம்மதியை கொண்டு வந்து கொடுப்பது இந்த ஜீவகாருண்யம் என்பதைத்தான் வள்ளல் பிரான் சொல்கிறார். எனவே யாருடைய பசியாக இருந்தாலும் அதை தீர்ப்பது தான் உலகத்தில் முதன்மையான அறம், மிக முக்கியமான அறம் என்று இந்த பத்தியில் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இப்போலேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். முதலில் ஒரு வயிற்றுக்கான உணவை கொடுத்து அதன் மூலம் வருகின்ற நிம்மதியை அனுபவித்தோமானால், அந்த ருசியை அனுபவித்தோமானால் நம் மனசு அதற்கப்புறம் இயங்க ஆரம்பிக்கும். நாமும் ஜீவகாருண்யம் என்ற அந்த அறத்தை தொடர்ந்து செய்பவர்கள் ஆவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.